ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் செலெக்ஷனில் போய் பாய்லிங்கர் பிராண்டுங்கிற அந்த இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பாய்லிங்கர் பிராண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மேலே ஒரு அப்லைன் இருக்கலாம், அதை டச் பண்ணிவிட்டு ஸோ ரிட்டன் வரும்போது நான் வந்து செல் கொடுக்கணும். ஸோ அதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா செல் கொடுக்குறோம். பொதுவாக எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. சரியா? பட் வந்து நம்ம அப்படி கிராஸ் பண்ண உடனே நம்ம செல் கொடுக்கணுமானா கண்டிப்பாக அப்படி கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதில் ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போது நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கா. ஸோ அதில் கிராஸ் பண்ணியிருக்கா, அந்த மேலே உள்ள லைனை டாப் லைனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கா. அந்த பாலிங்கிற பிராண்டு அந்த இண்டிகேட்டரில் அந்த டாப் லைனை கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கா. ஆனால் அதில் வந்து என்னென்னா ஷேடோ, அது மேலே வந்து ரெட் கேண்டில் இருக்குல்ல, அந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே அப்படி இருக்குல்ல, அது வந்து என்னென்னா ஷேடோன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேடோ மட்டும் கிராஸ் பண்ணி ஸோ கேண்டில் வந்து கீழே இருந்ததுன்னா, அந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அடுத்து வந்து செல் கொடுக்கணும். ஸோ புரியுதா? ஸோ அந்த ஷேடோ மட்டும் டச் ஆகியிருந்து அந்த பாடி டச் ஆகாமல் ஷேடோ மட்டும் டச் ஆகிருந்ததுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம செல்லு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதில் வந்து பாடி டச் ஆகிருக்கா. இப்போ இங்கே பாருங்கள், பாடி டச் ஆகிருக்கா. ஸோ அதிலலாம் வந்து நம்ம வந்து செல்லு கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், பாடி டச் ஆகிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை கொடுக்கக்கூடாது. சரியா? இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஷேடோ மட்டும் டச் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பை கொடுக்குறேன். சரியா? இந்த ட்ரேட் இப்போ ஒரு 500 வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடாக நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஷேடோ மட்டும் டச் ஆகிருக்கு, கிராஸ் ஆகிருக்கு கீழே உள்ள லைனில். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், பை கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் ட்ரிக்கு. பட் வந்து என்னென்னா ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்டர் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதில் கவுண்டன் ஓடுங்களா, 1 மினிட்ஸ் நம்ம வச்சுன்னு ஒரு கவுண்டன் ஓடிட்டு இருந்துருமா. ஸோ அதில் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும். சரியா? இவங்க மேலே பாருங்க, அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாடி தான் டச் ஆகிருக்கு, கிராஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல கொடுத்தா என்ன ஆகும்னா செல் போயிருக்கு, ஆனால் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா லாஸ் ஆயிரும். சரியா? ஸோ இந்த ஷேடோ மட்டும் டச் ஆகிருந்துன்னா அதுக்கு அடுத்த ட்ரேடாக நம்ம பை ஆர்டர் எடுக்கலாம். இப்போ கீழே இருந்துச்சுன்னா, கீழே டவுன் லைனில் கிராஸ் பண்ணிச்சுன்னா, அதே போல் மேலே அப்பில் அதே போல் கிராஸ் பண்ணிச்சுன்னா, ஷேடோ மட்டும் கிராஸ் ஆகிருந்துன்னா நம்ம டவுன் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்ம எடுத்து காமிச்சேன். இப்போ வின் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடு எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஷேடோ மட்டும் கிராஸ் ஆகணும். கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ மேலே உள்ள லைனில் அந்த ஷேடோ மட்டும் இங்கே டச் ஆகிருக்கா, கிராஸ் ஆகிருக்கா. அப்புறம்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ட்ரேடை நம்ம வந்து செல் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, முன்னாடி உள்ள கேண்டில் ப்ரிவ்யூ கேண்டிலை பாருங்கள். ரெட் கேண்டில் வந்து மேலே உள்ள இந்த லைனில் கிராஸ் ஆகிருக்கு, ஷேடோ மட்டும் தான் டச் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து செல் ஆர்டர் எடுக்கலாம். ஆனால் எப்போ கொடுக்கணுன்னா ஒரு 30 செகண்டு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஒரு இது சைடில் ஒரு கவுண்டருமே ஓடுதா அந்த கேண்டில் பக்கத்தில். ஸோ அதில் டைமிங் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். சரிங்களா? 30 செகண்ட் தாண்டினால நான் வந்து இப்போது செல் ஆர்டர் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எடுக்கண்டா, ஒரு 30 செகண்ட் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணுங்கள், இது வின் ஆயிரும். இது 2வது ட்ரேடாக நம்ம இப்போ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன்னா 900 வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் வின் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வரும். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம பைனரி ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். 4Xக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த 4X பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரோக்கராக பற்றின வீடியோஸாக பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அது சரியா? ஸோ 4Xலாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரீ சிக்னல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ட்ரேட் வந்து
லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லாமல் ஈக்குவல் ஆகிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ அதனால் நம்ம அடுத்த ட்ரேடுக்கு போவோம். இப்போங்க பாருங்கள், டவுன் லைனில் கீழே லைனில் என்ன இருக்குன்னா இந்த ஷேடோ மட்டும் டச் ஆகிருக்கு பாருங்கள், கிராஸ் ஆகிருக்கா. ஒரு ரெட் கலர் கேண்டில்லேருந்து கீழே டவுன் இதில் பாலிங்கிற பிராண்ட் அந்த இண்டிகேட்டரில் டவுன் லைனாக கிராஸ் பண்ணியிருக்கு. அதுவும் இந்த ஷேடோ மட்டும்தான். சரிங்களா? டச் ஆகி கிராஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம என்ன பண்ணலான்னா பை கொடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் ஒரு 30 செகண்ட் அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 30 செகண்ட் தாண்டிச்சு. ஸோ 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பை ஆர்டர் எடுத்திருக்கேன், என்ட்ரி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ரெண்டாவது ட்ரேடு வந்து நம்ம எடுத்தோம், அது வந்து ஈக்குவல் ஆகிட்டு, லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. அதனால் மூணாவதாக சேம் அமௌண்ட்டை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சேனலில் என்னென்னா ப்ரீமியம் குரூப்புன்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ஓஎம் ட்ரேடுக்கு நம்ம நியூஸ் பேஸ் பண்ணி சேல்ஸ் கொடுத்துருக்கோம். கரன்சி ட்ரேடிங் தான். ஸோ எந்த ஒரு ஃபேக் எதுவும் கிடையாது. நம்ம அதர் சார்ட்டு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. ஃபுல்லாக கரன்சி ட்ரேடிங் தான். சரியா? அதுலேயும் நியூஸ் பேஸ் பண்ணி தான் சேல்ஸ் கொடுத்துருக்கேன். லாஸு ஆகும், ஆனாலும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, 4Xக்கும் நாங்கள் பண்ண கொடுக்குறனால இந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோக்கரை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த சிக்னல்ஸும் கொடுப்போம். சரிங்களா? 4X சிக்னல்ஸும் கொடுப்போம். ஸோ காப்பி ட்ரேடிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நானே ட்ரேட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ட்ரேடையும் நீங்கள் காப்பி பண்ணி கூட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், மூணாவதான் ட்ரேட் கொடுத்தேன், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு. சரிங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க. இப்போது 4வது ட்ரேடாக இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நான் மறுபடியும் ஆர்டர் எடுக்க பாருங்கள், பை ஆர்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதில் அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து அந்த டவுன் லைனில் அந்த ஷேடோ மட்டும் கிராஸ் ஆகிருக்கும், டச் ஆகிருக்கும். சரியா? ஸோ அதனால் அடுத்து என்ன வரும், பைக்கு வரும். அதனால் நான் பைக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ சைடில் சென்டிமெண்ட் இண்டிகேட்டரையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சைடில் பையர்ஸ் அதிகமாக செல்லர்ஸ் அதிகமானு ஒரு சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணி நீங்கள் கொடுக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சார்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சார்ட்டு எந்த மாதிரி போகுது. ஸோ டே கேண்டில் இப்போ நான் 1 மினிட்ஸ் வச்சு தான் நீங்கள் கேண்டில் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் பேக்ரவுண்டில் நம்ம டே கேண்டிலும் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பையில் போகுதா செல்லில் போகுதான்னு அதையும் நோட் பண்ணிட்டு தான் ட்ரேடிங்கை இறங்குவேன். ஸோ அதையும் எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த ட்ரேடும் வின் ஆயிரும். ஓகே, வின் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷமாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு சொல்லித்தாங்க ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா ஸோ அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? அதை பற்றின வீடியோஸும் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுறோம்ல. ஸோ இது வந்து என்னுடைய ப்ரீமியம் குரூப்பு மெம்பர் தான். அவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பிரச்சனைனா, ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு 50K ஒரு 50,000 டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, வித்ட்ராலுக்கு சின்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. வித்ட்ரால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொடுக்கும்போது டாக்குமெண்ட் வந்து ஒரு தப்பாக கொடுத்தனால அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னுடைய மெம்பராக இருக்கிறனால என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணி லாஸ்ட்டில் அவங்களுக்கு அன்பிளாக் பண்ணியாச்சு. சரியா? இது ஒரு 20 டேஸ் ஒரு 20 நாள் எடுத்துக்கிட்டு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணாலும் கரெக்டான டாக்குமெண்ட் பண்ணியிருந்தால் அன்பிளாக் பண்ணிடலாம். ஸோ அதுவும் நம்மளுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நான் இது வரைக்கும் வந்து டெபாசிட் வித்ட்ரால் ப்ராப்ளம் வந்தால் இஷ்யூஸ்லாம் நான் க்ளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். சரியா? ஸோ இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை என்ன ஆச்சு, என்ன பண்ணேன், அன்பிளாக் பண்ணிடலாமான்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். ஆனால் நான் என்னோடய தரப்பில் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்களும் அதே போல் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க, கரெக்டான டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணாங்க. 2வது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது
அடுத்து என்ன பண்ணேன்னா, நானும் நிறைய மெயில் அனுப்பியிருந்தேன். ஸோ என்னுடைய மேலதிகாரிக்கு, ஸோ எல்லாருக்குமே நான் ஒரு கம்பெனியில் உள்ள எல்லாருக்குமே நான் மெயில் அனுப்பி, ஸோ என்னுடைய மெம்பர்ஸ் இப்படி பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கேட்டதுக்கு கட்டாயம் நாங்கள் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே போல் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எடுத்துக்கிட்டு, சரிங்களா? ஸோ பிளாக் பண்ணாலும் அன்பிளாக் பண்ணிடலாம். ஆனால் ஸோ அதர் அக்கௌண்ட்டுக்கு எப்படின்னு தெரில. என்னுடைய மெம்பர்ஸுக்கு இப்படி நடந்தனால நான் அதை பண்ணி கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் அன்பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக்கிங் இஷ்யூஸ்லாம் நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா டபுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டாக்குமெண்ட் தவறாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களும் திருப்பி மெயில் பண்ணி கேட்பாங்க, ஸோ கரெக்டான டாக்குமெண்ட் அப்படின்னு சப்மிட் பண்ணுங்கன்னு. ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் அமௌண்ட்டை லாஸ் பண்ணியிருந்தாங்க. அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டு ஃபேக்கு, இது ஏமாத்து, ஸோ இந்த மாதிரியும் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்படிலாம் கிடையாது. நம்மளோட கம்பெனி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, சரிங்களா? நம்ம இந்தியாவில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணலானால தான் ஸோ இந்தியாவில் அலர்ட் பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இது வேர்ல்டு வைட் ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல புரோக்கர் தான், ட்ரஸ்டடான புரோக்கர் தான். ஸோ நீங்கள் டபுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிடுறது, ஸோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் டபுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணனா டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, ஏன்னா அங்கே நிறைய ஹேக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பண விஷயம், அதனால் அவங்க ஒரு செக்யூரிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு லோக்கலாக ஒரு ஆதார் கார்டு, ஒரு சின்ன ஒரு பேர் மிஸ்டேக்கு, ஒரு இன்சிடி மிஸ்டேக்குனால என்னெல்லாமே பண்ணுவாங்க, சுற்ற விடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இங்கே ஃபுல்லாக காசு விஷயந்தான். ஸோ நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க, சரிங்களா? எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஓகே, நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.